பிரைஸ் த லார்ட். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரையுள்ள இறை வார்த்தைகள். பிள்ளாய், விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். இவற்றை எப்போதும் உன் கண் முன் நிறுத்திவை. இவை உனக்கு உயிராகவும் உன் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும். நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் ஒருபோதும் இடராது. நீ படுக்கப் போகும்போதும் உன் மனதில் அச்சம் இராது. உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். பொல்லார் அடைவதையும் அவர்களுக்கு அழிவு வருவதையும் காணும்போது நீ அஞ்சாதே. ஆண்டவர் உனக்கு பக்க துணையாயிருப்பார். உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். ஆம், நமக்கு அணிகலனாக இருந்து நமக்கு எழில் சேர்க்கும் இறை வார்த்தையை தந்த கடவுளுக்கு நன்றி கூறுவோம். விவேகம் மற்றும் முன்மதி போன்ற அறிவாற்றலின் ஊற்றான இறைவனை நாம் கொடையாக பெற்றுள்ளோம். நாம் இறைவனை தேடி செல்லும்போது விவேகத்தையும் முன்மதியையும் அவர் நமக்கு நிறைவாக தருவார். நாம் விவேகத்தையும் முன்மதியையும் நம் கண்முன் நிறுத்தி சிந்தித்து செயல்பட்டால் விவேகமும் முன்மதியும் நமக்கு உயிராகவும் நம் கழுத்துக்கு அணிகலனாகவும் இருக்கும். நாம் அச்சமின்றி நம் வழியில் நடக்கலாம். நம் கால் ஒருபோதும் இடராது. நாம் படுக்கப் போகும்போதும் நம் மனதில் அச்சம் இராது. நாம் நம் படுக்கையில் அயர்ந்து தூங்கலாம். பொல்லார் அடைவதையும் பொல்லாருக்கு அழிவு வருவதையும் காணும்போது நாம் அஞ்ச வேண்டாம். ஆண்டவர் நமக்கு பக்கத்துணையாயிருப்பார். நம் கால் கண்ணியில் சிக்காதபடி நம்மை ஆண்டவர் காப்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் கூட அநேக நேரங்களில் விவேகத்தின் முக்கியத்துவத்தையும் முன்மதியின் நன்மையினையும் உணராமல் வாழ்ந்திருக்கலாம். இதனால் வாழ்வில் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி அச்ச உணர்வு நம்மை ஆட்கொள்ளலாம். இதிலிருந்து வெளிவர தைரியமாக வாழ்க்கையை எதிர்கொள்ள ஒரே வழி விவேகம் மற்றும் முன்மதியின் ஊற்றான இறைவனை பற்றி கொள்வது ஆகும். நம்மை பயப்படுத்தும் காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். ஆண்டவரே நம்மை பலப்படுத்தி மகிழ்ச்சியான வெற்றி வாழ்வுக்கு வழி செய்வார். ஆமேன். God bless you.